தொடர்ந்து இன்றைய உள்ளும் புறமும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சாந்தா, நீங்க தொடர்ந்து கலந்துரையாடலாம். எதன் குறித்து கலந்துரையாடி இருக்கீங்க? வணக்கம் சார். அரசு பள்ளியில் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே தாவேகாவினர்லாம் அத்துமீறி நுழைந்து முதலமைச்சர் விஜய் அவருடைய புகைப்படத்தை காட்டி கோஷம் எழுப்பி ரீல்ஸ் வீடியோ வெளியிடுறாங்க. பள்ளி வளாகத்தில் தாவேகாவுடைய கட்சி கொடி நடப்படுது. அது மட்டும் இல்லாமல் பட்டமளிப்பு விழாவில் தாவேகா கட்சியுடைய அந்த பாடல் ஒலிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு படி மேலே என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சமூக நல அமைப்புகள் மாணவியர்லாம் போராடி கொண்டு இருக்கிற நிலையில இந்த பக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சர் மேடையில சினிமா பாட்டுக்கு நடனமாடி கொண்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற நிகழ்வுகள் இருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்? அதாவது இது ஒரு சமுதாய சீர்கேடை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல என்ன வேதனைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, இதுல தாவேகா நிர்வாகிகள் செய்கிறாங்க, தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் செய்கிறார்கள், தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யறாங்க அப்படின்னு நம்ம போற பட்சத்துல இதுல அமைச்சர்கள் செய்யறாங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாண்பையும் மதிப்பையும் காக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதை முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்ற ஒரு பார்வை தான் நம்மள வேதனை அடைய செய்து. உண்மையா சொல்றேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அவரு காங்கிரஸ்ல ரிசைன் பண்ணிட்டு தாவேகால கூட போய் சேர்ந்துடலாம். ஏன்னா அதே விஸ்வநாதன் 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பிறந்த நாள் நடந்துச்சு. ராகுல் காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இதே மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரான்னு செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாரு. செலிப்ரேட் பண்ணல. அப்போ தன் கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வருகிற போதும் அதை செலிப்ரேட் பண்ணாத அவர் எங்க வேணாலும் செலிப்ரேட் பண்ணிட்டோம், அது அவருடைய சுய விருப்பம். ஆனா ஒரு பள்ளியில போயிட்டு அந்த பாட்டை நான் பாடி காட்டுறேன், வாடி 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 கைப்படாத சீடி, இது ஆபாசம் கலந்த பாடல். இந்த பாடலை அரசு பள்ளியில போயிட்டு மாணவர்களுக்கு மத்தியில அந்த பாட்டை ஒலிக்க வச்சு அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு அந்த டான்ஸ் வைரல் ஆகுது. செய்தியாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்க பாட்டு பாடி இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்கீங்கன்னு கேக்குறப்போ, அவர் முதல்வருடைய பிறந்த நாள் எல்லாருமே ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளியில போயிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவர் செஞ்சிருக்கிறாருன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற ஒரு அமைச்சர் பதவிக்கே அவர் தகுதி இல்லாத நபராக மாறிக்கொண்டிருக்கிறார். ஏன்னு நான் சொல்றேன்னா, நீங்களே சொன்னீங்க இன்னைக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வு எங்க என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல எந்தெந்த மையங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரு கண்காணிக்கணும். அந்த நிலைமையில போயிட்டு இவர் நடனமாடி ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் அண்ணன் கோவிசெலியன் போன்ற அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் வகித்த உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகிக்கக்கூடிய விஸ்வநாதன் அந்த பதவி வகித்தவர்களை பார்த்தாது அவர் தெரிஞ்சுக்கணும் உயர்கல்வித்துறை அமைச்சர்னா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நேற்றைக்கு திருவள்ளூர்ல அவருடைய படம் வரணும்னு சொல்லிட்டு வெயில்ல 4 மணி நேரம் அரசு பள்ளி குழந்தைகளை, அரசு பள்ளி மாணவ மாணவிகளை வெயில்ல நிக்க வச்சு விஜய் போன்ற புகைப்படம் வரணும், அதாவது அந்த ட்ரோன் ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ வரணும்ன்றதுனால 4 மணி நேரம் வெயில்ல நிக்க வச்சிருக்காங்க. அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை வெயில்ல நிக்க வச்சிருக்காங்க. அவருடைய பெற்றோர்கள்லாம் கேட்டிருக்காங்க, சார் எங்க பிள்ளைகள் எதுக்கு சார் நிக்கணும், அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, ஒரு 4 மணி நேரம் நிக்க வச்சிருக்காங்க மேம். இது ரொம்ப ரொம்ப கண்டனத்திற்குரிய ஒன்று. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருக்கிற உத்தரமேரூர் ஒன்றிய செயலாளர், அவர் பேர் ராஜேஷ். அவர் ராஜேஷ் என்ன பண்றாரு, அரசு பள்ளியில அனுமதியின்றி நுழைந்து அங்கே விஜயுடைய புகைப்படத்தை மாற்றாரு, அங்க கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாரு நேத்து. இப்படி தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகளும் தாவேகாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இதுல ஈடுபடுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் மேம், யார் பிறந்த நாள் வந்தாலும் கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனா அரசு பள்ளி ஒரு கொண்டாட்டத்திற்கான இடமா, அங்க போய் சினிமா பாடலை போடுறது, அந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி தரணும்? நீங்க மது இல்லா தமிழகம் அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு சமூக விழிப்புணர்வு விஜயோட பிறந்த நாளை ஏற்படுத்துறீங்கன்னா ஏற்படுத்துங்க. ஆனா அந்த நாள்ல போயிட்டு ஒரு ஆபாசமான பாடலை ஒளிபெருக்க செய்து
அந்த பிள்ளைகளுடைய மனசுல இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு எதை விதைக்க நினைக்கிறது இந்த தாவேக அரசாங்கம்ன்ற கேள்வி இருக்கு மேம். அதே மாதிரி ராஜபாளையத்துல இன்றைக்கு சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அவங்க போயிட்டு மாணவர்கள் திரட்டி ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் எடுத்து டிவிக்கேன்னு சொல்லி இது கத்த வச்சு அவங்க வந்து அந்த ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு படி மேல போய் பார்க்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டமளிப்பு விழா இஎஸ்ஐ மருத்துவமனையில நடைபெறுகிற ஒரு பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழால இன்றைய மருத்துவத்துறை அமைச்சர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்படி பார்ட்டிசிபேட் பண்றப்போ அங்க வந்து பாடல் ஒளிபெருக்க செய்யறாங்க விஜயோட பாட்டை. அவரு பிரச்சாரத்திற்கு வந்த பாட்டை உங்க விஜய் வரவான்னு சொல்ற அந்த பாட்டை அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல பட்டமளிப்பு விழால பாடப்பெற வைக்கிறாங்க. நீங்க பட்டமளிப்பு விழால விஜயோட பிரச்சார சாங் வந்து அங்க பாடப்படுதுன்னா இன்றைக்கு எந்த நிலைக்கு தமிழ்நாடு இவர்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது மேம். அதே மாதிரி திருப்பத்தூர்ல ஒரு பள்ளியில தாவேகா கொடியை நட்டு வைத்து அங்கே அனுமதியின்றி உள்ள போறாங்க. இங்க இன்றைக்கு அரசு பள்ளியில தாவேகா நிர்வாகிகள் இன்று கூட நிறைய பள்ளிகள்ல அனுமதியின்றி அவங்க பாட்டுக்கு நேரடியா போயிட்டு அங்கே கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுறது வந்து சமூக சீர்குலைவுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய செயலாக இன்றைக்கு மாறி இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. இன்றைக்கு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் கூட தெளிவா சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, பள்ளிகளை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க, பள்ளிகளுக்கு போய் கொண்டாட்டங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசி இருக்கிறார். இப்படி இந்த தாவேக அரசாங்கம் எதை நோக்கி செல்லுகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கொண்டாட்டங்கள் மூலியமாக தமிழக மக்களுக்கு எழுந்திருக்குது மேம். தாவேகாவினர் அரசு அலுவலகங்களிலும் அரசு பள்ளிகளிலும் நம்ம ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரீல்ஸ் மோகம் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் சமுதாயத்தில் ஏற்படும்? இந்த மாதிரி ஏற்பட்டா இந்த மாதிரி பாடல் வந்து கவர்மெண்டே இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி பாடலுக்கு உயர்கல்வித்துறையே டான்ஸ் போடுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்ப பள்ளியிலே இப்படி ஆனா நம்ம காலேஜுக்கு போனாலும் இப்படிதான் இருக்கணும் போல. அதாவது இந்த மாதிரி பாடல்களுக்கு அவங்களே என்ஜாய் பண்றப்போ இந்த கவர்மெண்டே நம்மள ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொது வெளியில பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் அத வந்து அப்படியே வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கின்னு காலேஜ் போறப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரே இதுக்கு வந்து டான்ஸ் ஆடினாரு, இந்த மாதிரி பாட்டு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் பொது வெளியில அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கு இது வந்து வழிவகுக்கும். நீங்க ரீல்ஸ் எதுக்கு எடுத்தாலும் ரீல்ஸ்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில அவங்க எப்படி படிக்கணும், அதாவது தமிழ்நாடு பாடத்திட்டத்துல அவங்க என்னென்னலாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊக்குவிச்சா இது வந்து சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து போதையில்லா தமிழகம், போதைய ஒழிக்க வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் உருவாக்குவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் அந்த மாதிரி உருவாக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைகளை ரீல்ஸ் மோகத்துல தள்ளி விடுகிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறி இருக்குது என்று சொன்னால் பிள்ளைகள் நமக்கு மாணவிகள் என்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த கட்ட வந்து அவங்க வந்து இளைஞர்களா வரப்போறாங்க, அடுத்து வந்து அவங்களுக்கு வாக்குரிமை வரப்போது, அடுத்தடுத்த கட்டம் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள் இளம் தலைமுறையினர். மேம் இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இது நான் ஒரு கண்டிப்பா சொல்றேன் தாவேக அரசாங்கத்துக்கு. ஜென்சி மீட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பையன் அந்த மாணவனை, அவன் பேர் கணின், அந்த கணி என்ற மாணவனை நேற்றைக்கு சைதாப்பேட்டையில ஆயுதங்கள் கொண்டு வந்து அவரை தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாவேகா கும்பல் அந்த மாணவனை தாக்கி நேற்றைக்கு மருத்துவமனையிலே அந்த மாணவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாணவனின் உயிருக்கு உத்தரவில்லாத இந்த காலத்திலே இன்றைக்கு அதாவது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு காரணமே தாவேகா நிர்வாகிகள் தான். இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி ரவுடிசத்தை வளர்க்கக்கூடிய செயல்ல தாவேகா அரசும் தாவேகா நிர்வாகிகளும் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்து வருகிறார்கள். இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் அதைதான் எதிர்கட்சி தலைவர் ஸ்டேட்டட் கிளியர்லி. இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினரே ஒரு பாலியல் வழக்குல இருக்கிறார். அப்படி இந்த அரசாங்கத்துல எதை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கவலையும்
விழிப்பையும் ஒரு சாதாரண மக்களுக்கு இன்றைக்கு இருந்திருக்குது என்று சொன்னால், இதை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கும் வாயே திறக்க மாட்டேன். இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு முறை கூட வாயை திறக்கல. அதாவது பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கு நன்றியாவது சொன்னாங்க. நன்றிக்கு கூட வாயை திறக்காத இந்த முதலமைச்சர் இதையெல்லாம் அவர் செவி சாய்த்து என்னுடைய பிறந்த நாளை இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாதீங்க, அரசு பள்ளிக்கு போகாதீங்கன்னா நான் சொல்லியிருக்கணும். அதை கூட சொல்லாத இதெல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்றாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது மேம். தாவேக அரசு அரசு பள்ளி மாணவர்களை தங்களுடைய விளம்பர தூதுவர்களாக மாற்றுதா? இந்த பகுத்தறிவு சிந்தனைகளே கொடுக்காம சினிமா மோகத்தை கொடுத்து மழுங்கடிக்குதா தாவேக அரசு? நான் ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்த உடனே சொன்னேன், இந்த அரசாங்கம் சினிமா மோகத்தால் உருவான அரசாங்கம். இது மக்களுக்கு புரட்சி செஞ்சு விஜய் அவர்கள் போராட்ட களத்திலே சந்தித்து போராட்டங்களால் வந்த தலைவர் அல்ல, சினிமா என்ற ஒற்றை பிம்பத்தால் வந்த தலைவர். அவர் தலைவர்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்து நேரடியாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு சினிமா மோகத்தால வந்திருக்கிறாங்க. ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய இளைஞர்களையும் இவர்கள் சினிமா வயப்பட்டு இவங்க சினிமாதான் ஆட்சி ஆளுது அப்படின்ற ஒரு மோகத்துல தள்ளுவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். எக்ஸாம்பிள் ஒண்ணு, சிவகாசியில இன்றைக்கு தொழில்துறை தொழில் அங்க நிமோனியா வைரஸால பாதிக்கப்பட்டு சில பேர் உயிரிழந்திருக்கு, அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா சிவகாசியில நேற்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா, அதாவது சிவகாசி முழுவதும் அந்த வான வேடிக்கை எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேப்சர் பண்ணி ரீல்ஸா போட்டுன்னு இருக்காங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை அவங்க ரீல்ஸா போடல, தன்னுடைய தலைவருக்கு வெடிப்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய விழாவாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விஜய் ஒண்ணு பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் இன்னைக்கு நிமோனியா என்ற ஒரு வைரஸால இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள், என்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை நான் தவிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு சைதாப்பேட்டை, கிண்டி போன்ற பகுதிகளை நீங்க நேரடியா போய் பார்க்கலாம். இந்த பேனர் கலாச்சாரம், சின்ன சின்ன பசங்க எல்லாம் யாருன்னே தெரியாது அவங்க எல்லாம் பேனர் வைக்கிறாங்க. ரீல்ஸ் போட்டு போட்டு பேனர் வைக்கணும், பேனர் வச்சா பெரியாது அப்படின்ற ஒரு மோகத்துல நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதிமுக ஆட்சியில ஜெயஸ்ரீன்னு நினைக்கிறேன், இது மதுரவாயில பேனர் சாய்ந்து அந்த பெண் உயிரிழந்தார். ஆனா இன்னைக்கு சைதாப்பேட்டையில இருந்து கிண்டியில இருந்து எல்லா பகுதிகளிலும் பேனர், அதாவது கட்டுக்கடங்காத பேனர், அதெல்லாம் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல, அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு அது மூலயமா வரலாம். இந்த அரசாங்கம் ரீல்ஸால உருவாக்கப்பட்ட அரசாங்கம், அதனால நம்ம ரீல்ஸ் போட்டா நம்மளும் நாளைக்கு தலைவராகலாம் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு விதையை விதைத்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. கண்டிப்பாக சார், நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. தவிக தலைவர் மற்றும் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுடைய கட்சியினர் நடத்திய நிகழ்வுகள் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்கு. ஒரு தலைவனோட பிறந்தநாள் விழா அப்படின்றது மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. கலந்துரையாடல் விரிவானதாக இருந்தது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சாந்தா. உள்ளம்புறமும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள்.